ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 6 PM ஆல்போர்ட் டச்சும் அதோட நம்ம பெய்ட்ஸ்க்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 17/2/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்மளுடைய 6 PM ரிசல்ட்டு, 6 PM to 6 PM ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு நேற்றுக்கு 6 PM ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 to 8 நண்பா. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 453, அதுக்கு முந்தின ட்ரா 915 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய 6 PM to 6 PM ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 3 கூட்டும்போது நம்மளுக்கான ஆல்போர்ட் நம்பர் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் இந்த 996லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது பிசிங்கிறதுனால 96, இதோட நம்ம ப்ளஸ் 3 கூட்ட போகிறோம். எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான் நண்பா, அதனால் கடை வாங்கி கழிக்க வேண்டாம். 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, 9ல் 3 கூட்டணும் நண்பா. 9ல் 3 கூட்டினோம்னா 2, 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 2 அல்லது 9. ஏன்னா இங்கே நம்மளுக்கு ப்ளஸ் தான் இருக்குது, நான் மைனஸ்ன்னு சொல்லிட்டேன் மாற்றி. அப்போ 2 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஆல்போர்ட். இப்போ 996க்கு அப்புறம் நம்மளுக்கு 2 அல்லது 9 இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 248. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டாக எடுத்தோம்னா இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போர்டு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது ட்ரா பார்ப்போம். 248க்கு பார்ப்போம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 248 இதில் நம்ம எடுக்க போகிறது 480. இதோட நம்ம +3 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, 8ஓட 3 கூட்டினோம்னா 1, 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 248க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல்போர்ட். 7 அல்லது 1 இருக்குது. இப்போ இந்த 248க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 915 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பி. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏபிளில் கிடச்சிருக்கு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு பி போர்டில் கிடச்சிருக்கு. இப்போ 2 ட்ரா முடிஞ்சு. ஸோ 2 ட்ராலுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. ஸோ போர்டுகள் வேறு வேறையாக இருக்குது. ஆனால் நம்ம ஆல்போர்டுக்கு தானே பார்க்குறோம். அதனால் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ட்ராவுமே நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. இப்போ 915க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 15, இதோட ப்ளஸ் 3. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 4 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 915க்கு அப்புறம் இந்த ட்ராவல் கிடச்சிருக்க ஆல்போர்ட் 4 அல்லது 8. இப்போ இந்த 915க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 453 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு மறுபடியும் ஏ. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. ஸோ 3 ட்ராலையும் நம்மளுக்கு டச் இருக்குது. இப்போ 453க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் என்னென்னு பார்க்கலாம். 453 இதில் நம்ம எடுக்க போகிறது 53, இதோட நம்ம ப்ளஸ் 3. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, இங்கே 3ஓட 3 கூட்டினோம்னா 6, 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 453க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 6ன்னு இருக்குது. இந்த 453க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 to 8. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது தடவையாக நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு, பி போர்டு, ஏ போர்டு, சி போர்டு வந்திருக்கு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 5 to 8 தான் நம்மளுடைய நேற்றைக்கான 6 PM ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய இந்த 6 PMக்கு நம்ம இதில் தான் ஆல்போர்ட் டச் எடுக்க போகிறோம். 5 to 8 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது 28, இதோட நம்ம 3 கூட்ட போகிறோம். இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 3 கூட்டினோம்னா 5, 8ஓட 3 கூட்டினோம்னா 1, 5 அல்லது 1 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும்
5 அல்லது 1 இருக்குது. இது நம்ம மெத்தட்லேருந்து தான் எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது டிஎல் லாட்ரியோட நண்பா, யாரும் கேரளா லாட்ரின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை கீழே எடுத்து எழுதிடலாம். ஆல்போல் 5 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான ஆல்போர்டாக கிடச்சிருக்கு நண்பா. இது நம்ம டிஎல் லாட்ரி 6 PM நண்பா. ஏன்னா 1 PM ட்ரா இருக்குது, நம்மளுக்கு 8 PM ட்ரா இருக்குது. ஆனால் இது நம்மளுடைய 6 PM கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். நிறையா நண்பர்கள் வந்து இது கேரளா லாட்ரின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து அந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான 6 PM கெஸ்ஸிங்காக கிடச்சிருக்கு நண்பா. 5 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் பெய்ட்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பெய்ட்ஸ் வர்றதா இருந்துச்சுன்னா 5-0, 5-2, 5-9. ஸோ 5 வச்சு வந்தால் இந்த 3 பேருக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை 1 வச்சு வந்துச்சுன்னா 6-1, 7-1, 8-1 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஸோ இந்த பெய்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஹிட் அண்ட் ஃபெயில் மெத்தட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட பெய்ட்ஸ் கிடையாது, இது தனிப்பட்ட பெய்ட். அதனால் 5 அல்லது 1 இந்த ட்ராவில் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு இதுலேருந்து பெய்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது எல்லாமே நம்மளுடைய டிஎல் லாட்ரி 6 PMக்கான கெஸ்ஸிங். யாரும் கேரளா லாட்ரின்னு எடுத்துக்காதீங்க. ஒருவேளை கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎல் லாட்ரியோடைய 1 PM இருக்கட்டும், 6 PM இருக்கட்டும், 8 PM இருக்கட்டும், 3க்குமே நம்ம வந்து பெட்டிகேஷன் நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கெஸ்ஸிங் நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கும் டெய்லியும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது நண்பா, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய 6 PM ரிசல்ட் வச்சு எடுத்திருக்கோம். ஸோ யாரும் குழப்பிக்க வேண்டாம், ஒரு நாளோட ரிசல்ட்டு சொல்லிட்டு. இது எல்லாமே 6 PM to 6 PM ரிசல்ட்டு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஆல்போர்ட் டச் இருக்குது நண்பா. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் ஆல்போர்ட் டச் ஆச்சுன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸும் சேர்ந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை 17/2/2024 பார்த்துருக்கோம். இன்றைக்கான 6 PMக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இதில் நம்ம தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் 6 PM to 6 PM ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.